நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ளம் கொண்ட ராம தியாகராஜன் ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். காலையில் என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்டால் சிலர் இட்லிம்பாங்க, சிலர் பழையதும்பாங்க, சிலர் நீராகாரம்பாங்க. முதல் இது எல்லாருக்கும் தெரியும், இட்லி. ரெண்டாவது பழையதுன்னா என்ன, மூணாவது நீராகாரம்னு சொன்னால் அப்படின்னா என்னன்னு எதிர்கேள்வி வரும் இன்றைய இளவட்டங்கள்ட்ட இருந்து. பழையதுன்னா மீதமான அரிசி சாதத்தில் தண்ணி ஊற்றி வச்சு மறுநாள் காலையில் உப்பு மோர் தயிர் கலந்து சாப்பிட்றது. ஊறுகாய் சின்ன வெங்காயம் தொட்டுக்கிட்டு சாப்பிட்டா பிரமாதம். காலையில் வேறு எதுவும் தேவைப்படாது. நீராகாரம் பழைய சாதத்தில் ஊற்றி வச்ச தண்ணியை மட்டும் தனியாக எடுத்து கொஞ்சம் உப்பு வேணும்னா கொஞ்சம் மோர் கலந்து திரவ ஆகாரமாக குடிக்கிறது தான் நீராகாரம். காலை உணவாக எடுத்துக்குப்பாங்க கிராமப்புற உழைப்பாளிகள். உண்மையிலேயே பசியை போக்கும், நல்ல சக்தியை கொடுக்கும். பழையது அமிர்தம், நீராகாரமும் அப்படியே. என்ன சாப்பிட்றோம், எப்படி சாப்பிட்றோங்கிறதுல தான் இருக்குது நமது உடல் ஆரோக்கியம். திருப்புரம்பியம் ராம தியாகராஜன் ஐயா, எந்த உணவாக இருந்தாலும் நமது பிரதான உணவு அரிசியிலேருந்து தான் கிடைக்குது. அதைத்தான் நாம் சாப்பிட்றோம். அதுதான் நமக்கு திருப்தியும் அளிக்கும். அரிசி நெல்லிலிருந்து கிடைக்குது. நெல்லை நாம் பல வகையில் சேமித்து வைத்த காலம் உண்டு. இப்போது அதெல்லாம் மலையேறிடுச்சு. அரிசி வேணும்னா நேராக போய் கடையில் வாங்கிட்டு வந்துடுறோம். கிராமத்தில் முன்னெல்லாம் வீட்டுக்கு தேவையான அரிசிக்கு, அது புழுங்கல் அரிசியாக இருந்தாலும் சரி, பச்சரிசியாக இருந்தாலும் சரி, தங்களிடம் இதற்காக எடுத்து வைத்துள்ள நெல்லை எடுத்துகிட்டு போய் மில்லில் அரைச்சி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து அதைத்தான் சாப்பிட்றதுக்கு பயன்படுத்துவாங்க. இப்படி நெல்லையும் அரிசியையும் குதிர், பத்தாயம், குலுக்கையில் சேமித்து வச்சாங்க. இதெல்லாம் ஒன்று தான். தானியங்களை கொட்டி வைக்கும் மண்ணால் செய்யப்பட்ட ஒரு பெட்டகம். எல்லா தட்ப வெப்ப நிலைகளையும் தாங்கும் தன்மை கொண்டது. தானியம் கெட்டு போகாது. ஒரு சின்ன தானிய கிடங்கு தான் இந்த பத்தாயம், குதிர்லாம். குதிர் மண்ணால் செய்யப்படுவது, பத்தாயங்கிறது மரத்தால் பலகைகளால் செய்யப்படுவது. இப்படிலாம் சேமித்து வச்சு தேவையான நேரத்தில் எடுத்து பயன்படுத்தும் வழக்கம் இருந்தது. நெல்லிருக்க பொண்ணு, எள்ளிருக்க மண்ணு. ராம தியாகராஜன் ஐயா, இப்போ விவசாயிகள் கூட யாரும் நெல்லை சேமித்து வைக்கணும்னு நினைக்கிறதில்ல. விளைஞ்ச உடனே களத்திலேயே வியாபாரிகள்கிட்ட விலைக்கு போட்டுடுறாங்க. யாரும் குதிரில் சேமிக்கிறதில்ல, பத்தாயத்தை பயன்படுத்துறதில்ல, குலுக்கையில் போடுறதில்ல. எல்லாரும் வேணும்னா சாக்கு பையில் போட்டு கட்டி வைக்கிறாங்க. நீண்ட நாள் சேமித்து வைக்கணும்னு நினைக்கிறதில்ல. சோழ மன்னன் வீர ராஜேந்திர சோழன், இவரது காலம் கிபி 1063 1070 வரை. இவரது ஆட்சி காலத்தில் திருமுக்கூடல் என்ற ஊரில் இருக்கும் கோயிலில் மருத்துவமனை செயற்பட்டதையும், அங்கு பணிபுரியும் மருத்துவ ஊழியர்களுக்கு நெல்லை ஊதியமாக வழங்குனதையும் அப்போவே கல்வெட்டில் குறிப்பிட்டிருக்காங்க. இதே போல் ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோயிலில் கிபி 1257 மருத்துவமனை இயங்குனது பற்றியும், அங்கு வேலை பார்ப்போருக்கு அவரவர் தகுதிக்கு ஏற்ப ஒரு நாளைக்கு 5 குருணி 3 குருணி நெல் ஊதியமாக கொடுக்கப்பட்டதையும் கல்வெட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன. நெல் நமது முக்கிய உணவு தானியம். வருடம் முழுக்க சாகுபடி செய்யலாம், தண்ணீர் வசதி இருந்தா. இப்போ வருடத்தில் 2 போகம் சாகுபடி செய்கிறாங்க. சாப்பிட்ற எல்லாரும் நெல்லின் அருமை, அதை விளைவிக்கும் விவசாயியை மனசில் வச்சுக்கணும். இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.